சிவபக்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கதவ திறக்கிற சத்தம் கேட்குது. அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா பால கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்ப இவரு கேட்கிறாரு, "என்ன காற்றாற்று வெள்ளம் கம்மியாயிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றா, "இல்ல சாமி, அது கழுத்துக்கு மேல தான் போயிட்டு இருக்கு." அப்படின்னோனே, "அப்புறம் எப்படி நீ வந்தங்கிற?" மாரி அவரு கேட்பாரு. "சாமி, நீங்க சொன்னது தான் நான் செஞ்சேன். இங்கிருந்து போனேன். ஆத்துக்கிட்ட போய் நின்னுட்டு நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஆத்த கடக்கணும்னு நெனச்சேன். ஆத்த கடந்து நான் அந்த பக்கம் போயிட்டேன். காலையிலயும் அதே மாரி சொல்லி தான் நான் இப்ப இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொன்னோனே, இவருக்கு பயங்கர ஆனந்தமா இருக்கும். ஒரு சிவபக்தரா தான் சொன்ன விஷயம் ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஆனந்தப்படுவாரு. ஆனந்தப்பட்டுட்டு, "சரிம்மா நீ கிளம்புன்னு" சொல்லிருவாரு. கதவ திறந்து வருவாங்க. அந்த ஆத்துக்கிட்ட போற வரைக்கும் போவாங்க. போய் அங்க நின்னு கை 2யும் மேல தூக்கி கூப்பி வச்சுக்கிட்டு, நமச்சிவாயம்ன்னு சொல்லிட்டு இப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆத்து மேல நடந்து போயிட்டு இருப்பாங்க. சிவபக்தர் அத பார்ப்பாரு. அவருக்கு இன்னுமே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இப்ப அவருக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நான் தான் சாமி கிட்ட இவ்ளோ பெரிய பூஜை பண்ணேன். நான் சொன்ன ஒரு வார்த்தையாலேயே அவங்கனால அந்த தண்ணி மேல நடக்க முடியுதுன்னா, நான் நடக்க முடியாதா? வந்து நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல கால் வைப்பாரு. ஆத்தோடவே போயிருவாரு. இத கேட்கும்போது எப்படி அந்த அம்மா நடந்து போனாங்க, இவரால ஏன் முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அவரு வந்து நமச்சிவாயான்னு சொன்ன வரைக்கும் கரெக்ட்டா தான் சொன்னாரு. ஆனா கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட வேட்டி நனைஞ்சிறக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேட்டிய தன்னோட கால்ல இருந்து கொஞ்சம் மேல தூக்கி பிடிச்சாரு. இதுக்குள்ள கால் வச்சா வேட்டி நனைஞ்சிருங்கிற அவரோட அந்த அவநம்பிக்கை தான் அவர டோட்டலா உள்ளவே இழுத்துட்டே போயிருச்சு.